விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் சந்திப்பு. வெகு காலத்திற்கு முன்பு புனிதமான கோதாவரி ஆற்றின் கரையில் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு மன்னரால் ஆளப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அந்த மன்னர் விக்ரமாதித்யன். அவர் தனது துணிச்சல், ஞானம் மற்றும் நீதி உணர்வுக்காக தொலைதூரம் வரை அறியப்பட்டார். அவரது மக்களுக்கு அவர் ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு பாதுகாவலர். அவரது வார்த்தைகள் சட்டம், ஆனால் அவரது இதயம் மென்மையானது. ஒரு நாள் விக்ரமாதித்ய மன்னர் தனது அரசவையில் அமர்ந்திருந்த போது அமைதியான தோற்றமுடைய ஒரு முனிவர் மண்டபத்திற்குள் நுழைந்தார். அவர் ஆழமாக தலைவணங்கி ராஜாவுக்கு ஒரு தங்கப்பழத்தை வழங்கினார். மன்னர் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தனது பொருளாளரிடம் ஒப்படைத்தார். முனிவர் ஒன்றும் சொல்லவில்லை, புன்னகைத்தார், அமைதியாக வெளியேறினார். மறுநாள் மீண்டும் வந்தார். மீண்டும் அவர் ஒரு தங்கப்பழத்தை வழங்கினார். நாட்கள் சென்றன, வாரங்கள் சென்றன. அதே சடங்கு தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் முனிவர் ஒரு தங்கப்பழத்தை கொண்டு வந்தார். மன்னர் அவர்கள் அனைவரையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பிரகாசமான காலை விக்ரமாதித்ய மன்னர் தனது தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது அரண்மனையின் சுவரில் ஒரு குரங்கு அமர்ந்திருப்பதை கவனித்தார். ஆர்வத்தின் காரணமாக அவர் தங்கப்பழங்களில் ஒன்றை அதில் வீசினார். குரங்கு பழத்தை கடித்தது. திடீரென்று கிளிங்! ஒரு பிரகாசிக்கும் ரத்தினம் உருட்டப்பட்டு சூரிய ஒளியில் பிரகாசித்தது. ராஜாவின் கண்கள் விரிந்தன. அவர் ஒரு பொருளாளரிடம் விரைந்து சென்று, முனிவர் கொடுத்த அனைத்து பழங்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவற்றை ஒவ்வொன்றாக திறந்தபோது ஒவ்வொரு பழமும் உள்ளே மறைந்திருந்த ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தை வெளிப்படுத்தியது. நீதிமன்றம் அதிர்ச்சியில் மூச்சு திணறியது. ஆனால் மன்னர் விக்ரமாதித்யன் உன்னதமானவர் மற்றும் இரக்கம் உள்ளவர். அனைத்து ரத்தினங்களையும் ஏழை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். இருப்பினும் அவரது மனதில் ஒரு கேள்வி நீடித்தது. இந்த மர்மமான முனிவர் யார்? அவரது விசித்திரமான பிரசாதத்தின் பின்னணியில் இருந்த பொருள் என்ன? மறுநாள் முனிவர் மீண்டும் தோன்றிய போது மன்னர் அவரை வரவேற்றார். புனிதரே, உங்களின் நோக்கத்தை அறியாமல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உங்கள் பரிசுகள் விலைமதிப்பற்றவை. தயவு செய்து சொல்லுங்கள், நீங்கள் என்னிடமிருந்து என்ன தேடுகிறீர்கள்? முனிவர் சிரித்தார். வலிமையான மன்னர் விக்ரமாதித்தனே, நான் செல்வதையெல்லாம் புகழையோ நாடவில்லை. ஒரு புனிதமான பணிக்கு எனக்கு உங்கள் தைரியம் தேவை மற்றும் அச்சமற்ற இதயம் மட்டுமே இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணி. மன்னர் தயக்கமின்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். முனிவர் ஒரு தாழ்ந்த நிலையான தோணியில் பேசினார். அடுத்த நிலவு இல்லாத இரவில் உங்கள் நகரத்திலிருந்து 20 மைல் தொலைவில் உள்ள ஆழமான காட்டில் தனியாக பயணம் செய்யுங்கள். அங்கே பழங்கால ஆலமரத்தின் கீழே நான் காத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். தனியாக வாருங்கள், நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள் என்று கூறினார். அந்த இரவு வந்தது. இருளும் அமைதியும். வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. மன்னர் விக்ரமாதித்தன் ஒரு அங்கியில் தன்னை மூடிக்கொண்டு அசைக்க முடியாத உறுதியுடன் காட்டிற்குள் புறப்பட்டார். மரங்கள் காற்றில் கிசுகிசுத்தன. அடர்ந்த காற்றாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் தைரியமான மன்னர் படிப்படியாக நடந்து சென்றார். அவரது தைரியத்தின் மங்கிய ஒளியினால் மட்டுமே வழிகாட்டப்பட்டு இறுதியாக ஆலமரத்தின் நிழலில் முனிவர் வாக்குறுதி அளித்தபடி காத்திருந்தார். முனிவரின் குரல் அமைதியான காற்றில் எதிரொலித்தது. விக்ரமாதித்ய மன்னரே, உங்கள் சோதனை இப்போது தொடங்குகிறது. இந்த காட்டின் தெற்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்கிறது. அதன் கிளையிலிருந்து ஒரு சடலம் தலைகீழாக தொங்குகிறது. அந்த சடலத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் விக்ரமாதித்ய மன்னர் தலையசைத்து மீண்டும் நடக்கத் தொடங்கினார். காடு இருண்டது. ஆந்தைகள் கூவின. அவரது கால்களுக்கு அடியில் உலர்ந்த இலைகளின் சத்தம் அவருக்கே கேட்டது. இறுதியாக அவர் புளிய மரத்தை பார்த்தார். அங்கே அதன் கிளைகளில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்தது சடலமாக இருந்தது. மன்னர் மேலே ஏறி கயிற்றை வெட்டினார். உடல் ஒரு துடிப்புடன் தரையில் விழுந்தது. திடீரென்று மன்னர் கொஞ்ச நேரம் உறைந்து போனார். பின்னர் உறுதியாக நின்றார். சடலம் எழுந்து உட்கார்ந்து பேசியது. நான் வேதாளம், இந்த உடலுக்குள் வாழும் ஆவி. சொல்லுங்கள் ராஜா விக்ரமாதித்யன், நீங்கள் ஏன் என் ஓய்வுக்கு இடையூறுபடுத்தினீர்கள் என்றது. விக்ரமாதித்தன் அமைதியாக பதிலளித்தார். ஒரு முனிவர் என்னை உங்களிடம் அழைத்து வரச் சொல்லியிருக்கிறார். ஓ,
ஆ, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நல்லது. உங்களால் முடிந்தால் என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், நமது பயணம் நீண்டது. நேரத்தை செலவிட நான் உங்களுக்கு கதைகளைச் சொல்லுவேன். ஆயினும் இங்கே ஒரு நிபந்தனை. நாங்கள் எங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பு நீங்கள் பேச உங்கள் வாயை திறந்தால் நான் மீண்டும் இந்த மரத்திற்கே திரும்பி வந்து விடுவேன் என்றது. விக்ரமாதித்யன் மெல்லச் சிரித்தார். உங்கள் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தைரியமான மன்னர் வேதாளத்தை தனது தோள்களில் சுமந்து ஆழ்ந்த காட்டின் வழியாக தனது நீண்ட அமைதியான நடைப்பயணத்தை தொடங்கினார். மரங்கள் அசைந்தன. இரவு ஆழ்ந்தது. வேதாளத்தின் மர்மமான குரல் காற்றில் எதிரொலித்தது. கேளுங்கள் ராஜாவே, என் முதல் கதைக்கு விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் ஆகியோரின் சந்திப்பு இப்படித்தான் தொடங்கியது. புதிர்கள், ஞானம் மற்றும் வாழ்க்கையின் படிப்புகள் நிறைந்த 25 விசித்திரமான மற்றும் அற்புதமான கதைகள் வழியாக ஒரு பயணம். இந்த கதைகள் தைரியமும் புத்திசாலித்தனமும் கைகோர்த்து செல்கிறது என்பதையும், தைரியமான இதயம் கூட புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஏனெனில் சிந்தனையற்ற வலிமை முட்டாள்தனத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விக்ரமாதித்ய மன்னரைப் போல உங்கள் சவால்களை தைரியத்துடனும் தெளிவுடனும் எதிர்கொள்ளுங்கள். உண்மையான வெற்றி பேய்களை எதிர்த்து போராடுவதில் இல்லை, ஆனால் நமக்குள் உள்ள பயத்தையும் அறியாமையையும் வெல்வதில்தான் இருக்கிறது. 3 பொக்கிஷங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புது நிறைந்த கதை கேட்க தயாரா? இன்று நாம் கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்ய ராஜா மற்றும் வேதாளம் சந்தித்த ஒரு அற்புதமான சம்பவம். இந்த கதை நமக்கு அறிவு, மரபு மற்றும் உண்மையான செல்வத்தின் அர்த்தத்தை சொல்லப் போகிறது. அப்படியானால் தொடங்கலாமா? ஒரு இருள் சூழ்ந்த நிலவொளி இரவில் விக்ரமாதித்ய மன்னன் வேதாளனை தன் தோளில் சுமந்து அமைதியான காட்டின் வழியாக நடந்தான். மரங்கள் காற்றில் சலசலத்து பேசின. தூரத்தில் ஆந்தைகள் கூவின. வேதாளன் வழக்கம் போல் சிரித்துக்கொண்டு சொன்னான், விக்ரமாதித்யா, உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஆனால் என் நிபந்தனையை நினைவில் வை. நீ பதிலை அறிவது தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலையோ 1000 துண்டுகளாக வெடிக்கும். ஆனால் பேசினால் நான் உடனே பறந்து என் மரத்துக்கு சென்று விடுவேன். அப்படியானால் கவனமாக கேளு. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக ஆனார். அவரிடம் தங்கம், நிலம், மேலும் அறிவும் ஞானமும் நிறைந்த நூல்கள் இருந்தன. ஒரு நாள் அவர் இறந்தார். அவர் விட்டுச் சென்ற 3 மகன்களையும் 3 பொக்கிஷங்களையும். கிராம மக்கள் அனைவரும் கூடினர். அவர் விட்டுச் சென்ற சொத்துக்களை மகன்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆர்வமாய் பார்த்தனர். மூத்த மகன் ஆவலுடன் சொன்னான், நான் தங்கத்தை எடுக்கிறேன். அதனால் நான் இன்பமாக வாழலாம். என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். இரண்டாவது மகன் முன்னே வந்து சொன்னான், நான் நிலத்தை எடுக்கிறேன். அது எனக்கு என்றும் செல்வமும் சக்தியையும் கொடுக்கும். மக்கள் என்னை மதிப்பார்கள் என்றான். மூன்றாவது மகன் மட்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் மெதுவாக பேசினான், எனக்கு தங்கம் வேண்டாம், நிலம் வேண்டாம். எனக்கு வேண்டியது அப்பா விட்டு போன நூல்கள். அவற்றில்தான் அறிவு இருக்கிறது. அறிவுதான் உண்மையான செல்வம் என்றான். மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். சிலர் தங்கமே சிறந்தது என்றனர். சிலர் நிலமே நித்தியமானது என்றனர். ஆனால் சிலர் மூன்றாவது மகனின் ஞானத்தை பாராட்டினர். அப்போது வேதாளனின் சத்தம் காட்டில் எதிரொலித்தது. சொல் விக்ரமாதித்யா, மூவரில் யார் புத்திசாலி? தங்கம் எடுத்தவனா, நிலம் எடுத்தவனா அல்லது நூல்கள் எடுத்தவனா? நீ பதிலை அறிவாயா? விக்ரமாதித்யன் சிரித்துக்கொண்டு சொன்னான், தங்கம், வெள்ளி எல்லாம் மிளிரலாம், ஆனால் அவற்றின் மதிப்பு காலத்துடன் குறைந்துவிடும். நிலம் சக்தியை கொடுக்கலாம், ஆனால் அது கூட போர்களால், வறட்சியால் அல்லது பேராசையால் இழக்கப்படும். ஆனால் நூல்கள், அவை அறிவை தரும். அறிவு எப்போதும் குறையாது. அது வளர்க்கும், வழிகாட்டும், வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யும். எனவே மூன்றாவது மகனே அறிவாளி. அவனே உண்மையான வாரிசு. வேதாளன் சிரித்துக்கொண்டு சொன்னான், விக்ரமாதித்யா, உன் ஞானம் தங்கத்தை விட பிரகாசமாக ஒளிர்கிறது. மீண்டும் ஒரு முறை என் புதிரை நீ தீர்த்து விட்டாய். ஆனால் நீ பேசியதால் நான் என் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நான் பறந்து போவேன். அவ்வாறு கூறி வேதாளன் கீச்சென சிரித்துக்கொண்டு விக்ரமாதித்யனின் தோளிலிருந்து பறந்து இருளில் மறைந்தான். இவ்வாறு புத்திசாலி மன்னன் விக்ரமாதித்யா மீண்டும் ஒரு முறை வேதாளனின் புதிரை தீர்த்தான். இந்த கதையிலிருந்து நாம் அறிகிறோம், உண்மையான செல்வம் தங்கத்திலும் நிலத்திலும் இல்லை, அறிவில்தான் உள்ளது.
அறிவை யாரும் திருட முடியாது. மேலும் அதை பகிர்ந்தால் அது மேலும் வளரும். இதோ இன்று கதை முடிந்தது. அடுத்த விக்ரமாதித்ய வேதாளன் புதிரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.